ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், இரண்டாவது அவன் லீலி புஷ்பத்தை போல வளருவான், மூன்றாவது அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பானா. ஆமென். தேவ பிள்ளைகளே, அப்போ இங்கே முதலாவது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நம்மளுக்கு பனியை போல் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, இந்த பனி எதை குறிக்கிறது? வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆமென். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனமும் இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த பனி எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வசனத்தை குறிக்கிறது. என் வசனமே. அந்த பனிக்கு எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணுறா பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனத்தை குறிக்கிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமே. சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும், இப்படி வசனமே சத்தியம். அப்போ இந்த வார்த்தை தான் சத்தியம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போ இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த சத்தியம் யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த வசனமே ஆமென் நம்மளை பரிசுத்தமாக்குமா. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமெனா அவருடைய உபதேசம், அவருடைய வாசனம், அவருடைய வார்த்தைகள், இன்னைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானா, அந்த சத்தியம் நமக்குள்ளே இருக்குமானா, நாம் நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆமென் பரிசுத்தமாய் காணப்படுவோம். அதே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த வசனம் தான் சத்தியம். தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, வசனத்தை நான் உட்கொள்ளும் போது, வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரா? நம்மளை விடுதலையாக்குகிறார் இருக்கிறார். இந்த வசனம் எப்படி தான் இருக்குது? யோவான் 6:63 சொல்லப்பட்டிருக்கு, அந்த வசனம் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறதா. எப்படி நம்மளை பரிசுத்தமாக்குறது, எப்படி நம்ம சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறது, எப்படி இந்த சத்தியத்துக்குள்ளே நம்மளை விடுதலை ஆக்குறது என்று சொன்னால் அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுக்குள்ளே எப்படி ஜீவன் இருந்ததோ அது வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது. அதனால தான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்தை படிக்கும் போது, தியானிக்கும் போது தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது அல்லவா? இந்த வார்த்தையில் வல்லம் இருக்குது தேவ பிள்ளையில. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். ஆமே. இந்த பனி எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. அப்போ இந்த வார்த்தையின்படி நம்ம வாழும்போது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். வசனம் தான் சத்தியம், சத்தியம் தான் இயேசு. அவன் இயேசுவை நம்ம உட்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இயேசுக்குள்ள அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதற்கு. அப்போது இந்த வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக்க நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியையும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, என் வசனம் புள்ளின் மேலே இறங்குகிற பனிக்கு ஒப்பாக இருக்குன்னு சொன்ன போல ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் உட்கொண்டு இந்த வசனத்தைப்படி வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. இந்த வசனமே எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்புக்கொள்கிறேன். எல்லா தீங்க கவலைக்கு காத்துக்கொள்ளும், பொறுப்பிடத்துக்குள்ளும். இயேசுவின் மேல் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இந்த வசனம் உங்களை வழி நடத்தும். தைரியமாக போங்க. God bless you.